ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சூசன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5ஓட வால்யூம் 1 ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆகுது. பசங்களாம் நிறைய மீம்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அந்த மீம்ஸை பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். நிறைய மீம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து ஸ்பாய்லர் வீடியோ. அதாவது சீரீஸ் பார்த்து அந்த 4 எபிசோடும் பார்த்தவங்க மட்டும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகும். இந்த சீன் பார்க்கும்போது அப்படியே எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ட்விட்டர்ல அப்படியே தேஜாவு ஃபீலிங் தான் இந்த சீன். You guys are not ready for what's coming, so get ready. அட தாறுமாறு தக்காளி சொரியான சூரி வேற மாதிரி அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி அடி உஞ்சனஜி அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அட்டாம மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்கு. தலைய முன்னாடியே சொல்லிட்டு தான் செஞ்சிருக்கான். ஏறி ஆடி கபிலா. வெக்னா பார்க்கல. அம்மா அப்பாவை வணங்கி பாரு, எல்லாருக்கும் எல்லாம் வரும். இந்த சீசன்ல வில்லு தான் பயங்கரமான சர்ப்ரைஸ். 4வது எபிசோட்ல சும்மா கையை தூக்கி 3 பேரையும் போட்டுட்டாங்க பாருங்க. உள்ளச்சு போச்சு. உங்க கிட்ட அன்ப கேட்ட, உங்க கிட்ட ஒரிஜினல் பாட்டோட கமெண்ட்ல போய் ஸ்பாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாய்ஸ். உண்மைதானா? இது பார்ப்போம். வில்லுனா வில்லுனே போடுறேன். வில் பயர்ஸ் பயிலுங்க. பெமகா இருக்கு அலற விட்ட வில்லு பயிலுங்க. இங்க வந்து ஃபுல்லா ஸ்பாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அக்கௌண்ட் ஓன் பண்ணவர் யாருன்னு தெரியல. இந்த பாட்டு வச்சிருக்கவங்க அவங்க வந்து பார்ப்பாங்க, என்னடா இது திடீர்னு இந்த வீடியோக்கு இவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஸ்பாம் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு உசுர கொடுப்போம்ல. சீசன் 1 பார்க்காத மீ வாட்சிங் இன்ஸ்டா எடிட்ஸ் பி லைக், என்ன படத்துல என்ன தியேட்டர்ல ஒன்னால போடு, ஆனா ரோல் இன்ன போது தயாதா எங்க அண்ணனுக்கு ஒண்ணே எங்க அண்ணனே அடிப்பண்டா. ஆமா டேய் 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 என்ன பண்ணி போறாங்க? அவன் பாட்டுக்கு இவனை பில்ட் அப் பண்றான், இவன் பாட்டு அவனை பில்ட் அப் பண்றான். என்ன நடக்குது? சீசன் 1 பார்க்காதவங்க கூட பரவாயில்ல, சரி கண்டுக்க மாட்டாங்க. சீரீஸை நான் பார்க்கல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 1 மட்டும் பார்த்துட்டு மீதி எந்த சீசனுமே பார்க்காதவங்க எப்படி ரியாக்ட் பண்ண முடியும் பாருங்க. அவன் மட்டும் இந்த மாதிரி ரீல்ஸ், இந்த ஸ்டீவை பார்த்து புகழ்ற ரீல்ஸ் எல்லாம் பார்த்தானா, எதுக்குடா இவனை போட்டு புகழ்ந்துட்டு இருக்கீங்க, இவன் ஒரு தண்டன்டா, இவனெல்லாம் பார்த்த ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்க்கும்போது அடிக்கணும்னு தோணுமேடா அப்படின்னு இருப்பானுங்க. அவனுங்க வந்து இந்த ரீல்ஸை பார்த்தானுங்கன்னா அவனுங்க செமையா ஷாக் ஆவானுங்க. அவனுங்க நிலைமை தான் யோசிச்சு பார்க்குறேன். அவனுங்க நிலைமை எப்படி இருக்குன்னா டிஆர் மாதிரி இப்படி பார்த்துட்டு இருப்பானுங்கன்னு தோணுது. செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்ம பர்ஃபெக்ட் சிங்க். வட சென்னை அந்த டெரிக் கேரக்டருக்கு பர்ஃபெக்ட் சிங்க். ஆள் ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. அவன் நம்மளும் தெரியாதவனா இருக்கணும். உள்ள போனா மட்டும் பத்தாது, செந்தில் அவனை முயசா நம்பணும். ரொம்ப சாப்பான பிள்ளைகளால் தான் அது முடியும். உன்னால முடியும். அந்த 2 துண்டா கையில தான் தம்பிக்குள்ள கண்ணா மூச்சி
செம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட் பையன். வெளியோர போறவோன வெட்டிக்குள்ள வந்து வினவாச்சாக்குள்ள பட கோயந்தா புள்ள இனி மாவாக்கு நீ தாண்டா பாவத்தல்ல. ஜனத்தனே உனக்கு அவள் தான் லிமிட்டு. ஸ்டீவ் எல்லாம் செல்ஃபிஷ்லாம் சொல்லிட்டு வராத. என்ன வேணா சொல்லுங்க, வில்லு வந்து பவர் கொண்டு வாங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஸ்டீவ் அடிச்சிக்க முடியாது. ஸ்டீவ் ஆல்வேஸ் கிங் ஸ்டீவ். போலீஸ் எல்லாம் உன்னுடையதா இருக்கலாம். ஆனா இந்த துணி போட்ட கூலிங்க ஏ ஆளுங்க. அவ செத்துட்டாள். ரஃபீக் இருக்க வேண்டிய இடத்துல ஷூட்டர் இருக்கான், ஷூட்டர் இருக்க வேண்டிய இடத்துல போலீஸ் இருக்காங்க. சிஎம் சுட வேண்டிய ரஃபீக் ஒன்னா சுடுறான், சிஎம் கார்ல வெடிக்க வேண்டிய பாம் கூட்டத்துல வெடிக்குது. புரியல? அவங்க எல்லா கேரக்டரும் அப்படியே மாறிடுச்சு ஒவ்வொரு இடமும். ஏங்க அவ ஒழுங்கா ஒரு காலேஜ் கட்டிட்டு போயிருந்திருப்பான். சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. இப்ப அவன் ஊருக்கு ஒரு காலேஜ் ஓபன் பண்ணிட்டான். ரோடு போடுறான், தண்ணி கொண்டு வர்றான், மந்திரி சபை மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் எக்ஸ்பர்ட் டீமை வச்சுக்கிட்டு ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கான். விட்டா சிஎம் ஆயிடுவா போல இருக்க. எதிரி இங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். லிட்ரல் சிங்க் செம்ம பவர்ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. எல்லாவது இதுவாகுது, இதுக்கப்புறம் வில்லு தாண்டா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். பாப்போம், பவர் மட்டும் போதாது. நான் பாட்டுக்கு சிவனே நான் தந்துடா வண்டி தந்து குறுகுல விட்டான். நீ இடிக்க நான் தான் கச்சினான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவன் லோக்கல் போல. ஏய் எங்க ஏரியால வந்து எனக்கு குரல் ஒரு ஆம்பளை தான் இங்க நில்றா அப்படின்னா பதிலுக்கு நீ என்ன சொன்ன? அவன் லோக்கல்ல நம்ம லோக்கலுக்கே தூக்கல் இல்ல, நீ ஆம்பளை தான் இங்க நில்றான்ட்ட. ஏன்னா போனதான் ஆளு கொண்டு வருவான். நீ ஐசா ஜூட் ஆயிச்ச. அவன் பயங்கர ரோசக்காரன் போல, அப்படியே நின்ட்டான். அப்புறம் நம்ம மட்டும் அப்படியே அப்படியேதான். குட் சிங்க். ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும்தான் வில்லுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து வில்ல வந்து ஏதோ இப்படிதான் காமிச்சிருப்பாங்க. ஆனா 5th சீசன்ல வச்சானுங்க பாரு ஒரு எலிவேஷனு, ஸ்டாங்ஸ் பிச்சு பிச்சு. நினைச்சா பிடிஎஸ் நினைக்கிறேன். அந்த சீன் ஏறும் போது கண்டிப்பா ஒரு டைட்டானிக் ரெஃபரன்ஸ் இருக்கும்னு நினைச்சேன். பிடிஎஸ்ல வச்சுக்கிறாங்க. Jack, I'm fine. முரே வருவாரு, ஏதாவது கொடுப்பாரு, போவாரு. பேக் பேக் கேரக்டரா தான் இருந்திருக்கிறாரு. சூப்பரா சூப்பரா தம்பி. थैंक यू சார். சூப்பர். பாயிண்ட் நோட் பண்ணுங்க, பாயிண்ட் நோட் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட் வா, அடுத்த பாயிண்ட் வா. இப்படிதான் ட்ரைனிங் போயிட்டு இருந்தது. வில்லு வரான். செகண்ட் வந்தா வின்னா. ஆமா லாஸ்ட் ரொம்ப தூரம் போயிருக்கு. சார் நான் வின்னா சார். ஆமாப்பா. தம்பி இப்படியாப்பா. தம்பி இன்னைக்கு தான் வந்து எரியுறான். அவனுக்கு என்னன்னு தம்பி இதுக்கு என்ன பேரு? ஜாக்லின் த்ரோ தான். ஜாக்லினா? ஜாக்லின் தான்டா. டேய் அவ எரிஞ்சு பப்பிடா. என்ன பண்ண நீ? சொல்லு என்ன பண்ண? என்ன பண்ண? எரியுது எரியுது அப்படி ரைட் இப்படி போய் இப்படி குத்துறோம்டா. நீ எது இப்படி போய் இப்படிடா குத்துறது? நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. தம்பி கரெக்ட் பாப்பா. தம்பி இப்ப ஃபர்ஸ்ட் கரெக்ட் வேணுமா உனக்கு? இப்பதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்கேன். நான் எடுத்துக்கிறேன் சார் ப்ளீஸ். எடுத்துட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கேரக்டர் யாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க.
சீசன் 5 வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அதோட கேரக்டர் யாராவது மாறி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு மாறல, எனக்கு எப்பயுமே ஸ்டீவ் தான். சரி, சீசன் 2க்கு வெயிட் பண்றவங்களாம் லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோல சந்திப்போம். பாய்.